அடுத்து நம்ம பைத்தான்ல டைப் கேஸ்டிங் பற்றி பார்க்கலாம். டைப் கேஸ்டிங் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பைத்தானோட கோட் எல்லாமே எப்படி கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்கு இங்கே கீழே இருக்க சர்ச் பாரை கிளிக் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். எனக்கு இங்கே இருக்கு, நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாகவே நம்ம பைத்தான் கோட் எல்லாமே ரன் பண்ணலாம். இப்போ நான் இங்கே பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். பைத்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சா. இங்கே நம்ம வந்து கோட் எல்லாமே எழுதி ரன் பண்ணலாம். இப்போ நான் சும்மா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், ஏ ஈக்குவல் டு சிவா அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறேன் இதில். இப்போ நான் இந்த ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பிரிண்ட் ஏ. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். சும்மா என்டர் பண்ணாலே இது ரன் ஆயிரும். இப்போ வந்து ஏ அப்படிங்கிறது வந்து எனக்கு சிவா அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சா. இப்போ இந்த சிவா அப்படிங்கிறது வந்து எனக்கு 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும். இப்போ என்ன பண்ணுவீங்க, பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்துட்டே இருக்க முடியுமா? 10 டைம்ஸ் பிரிண்ட் ஏ ஒரு தடவை, மறுபடியும் பிரிண்ட் ஏ. இந்த மாதிரி வந்து நிறைய தடவை நம்ம கொடுத்துட்டு இருக்க தேவையில்லை. பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு, அதை வந்து ஆஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பைத்தான்ல எத்தனை தடவை வேணா ஒரு வேரியபிள்குள்ள இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதை எப்படின்னு பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஏ இன்டூ 10 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஏல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, அது எனக்கு வந்து 10 தடவை பிரிண்ட் ஆகணும். இங்கே வந்து ஸ்பேஸ் இல்லாதனால நம்மளுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் தான் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிவா 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 அப்படிங்கிறது வந்து எனக்கு ஸ்பேஸ் இல்லாமல் பிரிண்ட் ஆயிருக்கு. இதே எனக்கு ஸ்பேஸோட வேணும்னா இந்த ஸ்ட்ரிங்குள்ளேயே நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுக்கலாம். இப்போ நான் ஏ ஈக்குவல் டு சிவா ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த டபுள் கோட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஏ இன்டூ 10. இப்போ நான் என்டர் பண்ணுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டு வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டார் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் வச்சு நம்ம எவ்வளோ தடவை வேணால் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே மல்டிபிள் அசைன்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏ கமா பி ஈக்குவல் டு எனக்கு ஏக்கும் பிக்கும் ஒரே லைனில் வந்து எனக்கு அசைன்மெண்ட் நடக்கணும். ஏங்கிறது வந்து சிவாவாக இருக்கணும், அடுத்தது பிங்கிறது வந்து குமாரா இருக்கணும். இந்த மாதிரி கமா செப்பரேட் பண்ணி நம்ம ஒரே லைனில் கூட வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கிறோம். இதுதான் மல்டிபிள் அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற லாங்குவேஜஸில் இதில் வந்து வைடாக யூஸ் பண்ண முடியாது. நம்ம பைத்தானில் மட்டும்தான் இந்த மாதிரி கமா செப்பரேட் பண்ணி சிங்கிள் லைனில் அசைன்மெண்ட் பண்ண முடியும். இப்போ நான் இதை என்டர் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஏ கமா பி அப்படின்னு ஒரே லைன்லேயே கொடுக்கலாம். இல்லாட்டி தனித்தனியாக கொடுத்தாலும் ரன் ஆகும். ஒரே லைனில் கொடுத்தா சிவாகுமார் அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சிவகுமார் அப்படிங்கிறது அவுட்புட்டில் வந்திருக்கு. இப்போ டைப் கேஸ்டிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நான் இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறேன். டைப் கேஸ்டிங்னா ஒன்றும் கிடையாது, ஒரு டேட்டா டைப்பை மாற்றுறது தான் டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்ட்ரிங்கில் நீங்கள் ஒரு டேட்டா டைப் கொடுத்துருக்கீங்கன்னா அதை எனக்கு இன்டீஜராக மாற்றணும் அப்படின்னா அந்த மாத்திரம் இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பை மாற்றுறது தான் டைப் கேஸ்டிங். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் ரோல் அண்டர் ஸ்கோர் நம்பர் அப்படின்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் சும்மா ஒரு ரோல் நம்பர் கொடுத்துக்கிறேன். 1 2 3 அப்படின்னு இருக்கட்டும் அந்த ரோல் நம்பர். இப்போ இந்த ரோல் நம்பர் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். அது கூட ஒரு ஸ்ட்ரிங்கும் ஆட் ஆகணும். பார்த்தீங்கன்னா பிரிண்ட் யோர் ரோல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். யோர் ரோல் நம்பர் இஸ். இப்போ நான் இதை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா யோர் ரோல் நம்பர் இஸ் மட்டும் வருதா. இந்த ரோல் நம்பர் கூடவே எனக்கு இந்த 1 2 3 அப்படிங்கிறது வரணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணால் வரணும். ஆனால் இப்போ இதில் வந்து எனக்கு வராது. 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன் பாருங்க. இப்போ நான் இதை என்டர் பண்ணுறேன். எனக்கு வந்து எரர் காட்டுது. கேன் ஒன்லி கன்கேட்டினேட் ஸ்ட்ரிங் நாட் இன்டீஜர் அப்படின்னு வருதா. ஒரு ஸ்ட்ரிங்கு கூட ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் ஆட் பண்ணணும்னு வருது. நம்ம வந்து இங்கே இன்டீஜரை ஆட் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து எரர் ஷோ ஆகுது. இப்போ இந்த மாதிரி இருக்கனால தான் நம்ம வந்து டைப் கேஸ்டிங்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இதை ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். எஸ்டிஆர் அப்படின்னு கொடுத்து ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிங்காக மாறிடும். இங்கே ரோல் அண்டர் ஸ்கோர் நம்பர் ஈக்குவல் டு 1 2 3 இருக்கா. இங்கே வந்து டேரெக்டாகவே 1 2 3 கொடுத்துட்டோம். இப்படி கொடுக்காம இந்த ரோல் அண்டர் ஸ்கோர் நம்பரை கூட இங்கே பாஸ் பண்ணலாம். ரோல் அண்டர் ஸ்கோர் நம். இப்போ நான் இதை ரன் பண்ணுற பாருங்க, எனக்கு கரெக்டாக அவுட்புட் வரும். இதுவும் ஒரு ஸ்ட்ரிங், இதுவும் ஒரு ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங் அப்படின்னு இங்கே மாற்றிருக்கோம் இல்லையா. இந்த 1 2 3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னு மாறிடுச்சு. இங்கே இன்டீஜராக அசைன் பண்ணியிருக்கோம். டபுள் கோட்ஸ் கொடுக்கலாட்டி இது வந்து இன்டீஜராக எடுத்துக்கும் நம்பரில் கொடுத்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரிங் அப்படின்னு மாற்றிருக்கோம் இல்லையா, அது வந்து டெம்பரவரியாக தான் அசைன் ஆகும். நான் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ யோர் ரோல் நம்பர் இஸ் 1 2 3 அப்படின்னு பிரிண்ட் ஆகுதா. இப்போ இதோட டைப் செக் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் அதுக்கு டைப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா முன்னாடி, அதை வச்சு தான் செக் பண்ண போகிறோம். டைப் ஆஃப் roll underscore num.
இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்ட் அப்படின்னு தான் இருக்குது. நான் இங்கே தான் ஸ்ட்ரிங்குன்னு மாற்றிட்டேன்ல, அப்புறம் ஏன் ஸ்ட்ரிங் அப்படின்னு மாறலன்னு கேட்டிங்கன்னா அது வந்து டெம்பரவரியாக தான் மாறிருக்கு. மெமரியில் ஒன்றும் அது வந்து இன்டீஜராகவே தான் இருக்குது. இங்கே டெம்பரவரியாக மாறிட்டு இதை அடிஷன் பண்ணிவிட்டு அது வந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிரும் இன்டீஜருக்கே. அதனால தான் இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இன்ட் அப்படின்னு காட்டுது. இதே மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் புரியும். இப்போ நான் ஆட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ADD ஈக்குவல் டு ஒரு 67 வச்சுக்கலாம். இப்போ இந்த 67 கூட எனக்கு வந்து 3 ஆட் ஆகணும். இப்போ B ஈக்குவல் டுன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இதை வந்து ஸ்ட்ரிங்காக வச்சுக்கிறேன். B ஈக்குவல் டு 3 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்க. பிரிண்ட் ஆட் ப்ளஸ் B. இங்கே வந்து ஆட் அப்படின்னு வச்சுருக்கேன், நீங்கள் ஏன்னு கூட கிரியேட் பண்ணிக்கிறேன், இன்னும் கூட சிம்பிளாக இருக்கும். இப்போ நான் இதை என்டர் பண்ணுறேன். அன்சப்போர்ட்டட் ஆப்பரண்ட் அப்படின்னு காட்டுதா, ப்ளஸ் அதாவது இன்டீஜரையும் ஸ்ட்ரிங்கையும் நம்மளால் ஆட் பண்ண முடியாது அப்படின்னு காட்டுது. இது வந்து இன்டீஜர், B அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரிங். இப்போ நான் இதை வந்து டெம்பரவரியாக இன்ட் அப்படின்னு மாற்றுறேன். இன்ட் அப்படின்னு மாற்றிட்டு நான் இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் எனக்கு என்ன வருதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 70 அப்படின்னு கரெக்டாக வருது. ஸோ இதெல்லாம் தான் டைப் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இன்டீஜர் பற்றி பார்த்தோம், ஸ்ட்ரிங் பற்றி பார்த்தோம். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது டபுள் கோட்ஸாக மாற்றி டெம்பரவரியாக ஸ்ட்ரிங் அப்படின்னு ஸ்டோர் பண்ணுது. இன்டீஜர் அப்படிங்கிறது வந்து டெம்பரவரியாக இன்டீஜராக மாற்றுது. இதே மாதிரி ஃப்ளோட், பூலியன் இதெல்லாம் இருக்குது. இப்போ ஃப்ளோட் பற்றி பார்க்கலாம். இப்போ A இஸ் ஈக்குவல் டு 70.0 அப்படின்னா இது வந்து ஃப்ளோட். இப்போ நான் 70 மட்டும் கொடுத்துட்டு இதை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு 70.0 அப்படின்னு அவுட்புட் வரணும். பிரிண்ட் float of A அப்படின்னு கொடுக்குறேன். float of A, sorry capital இல்ல small, float of A. இப்போ எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 70.0 வரும். float அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்ல எந்த டெசிமல்ஸும் இல்லாட்டி 0.0 வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 70.0 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு குட்டி டாஸ்க் ஒன்று கொடுக்குறேன். OTP அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுங்க. இதுக்குள்ள வந்து சில நம்பர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து சும்மா ரேண்டமாக கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணுங்க. யோர் OTPs அப்படின்னு இந்த ஸ்ட்ரிங்குள்ள வரணும். அது கூடவே இந்த OTP அப்படிங்கிறதும் எனக்கு சேர்ந்து பிரிண்ட் ஆகணும். சாரி, OPT இல்லை, OTP. இதை கம்ப்ளீட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வீடியோவில் ஒரு யூசர் கிட்ட இருந்து எப்படி இன்புட் பாக்ஸ் மூலமாக இன்புட் வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம்.